ஹாய், இன்னைக்கு என்னோட ஜுவல்லரி பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நாங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கனால அதை பேக் பண்ண போறோம். எங்களுக்கு தேவையான எனக்கு என் பொண்ணுக்கு தேவையான ஜுவல்லரி எல்லாமே எடுத்து பேக் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்க போறோம். அதுக்காக பார்க்கலாம் வாங்க. எங்ககிட்ட 3 பாக்ஸ் இருக்கு. இது சின்ன பாக்ஸ், பெரிய பாக்ஸ், இது அதே பெரிய பாக்ஸ். அதாவது ரொம்ப பெரிய பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா என் பையனோட வாட்ச் இருக்கு. இது அவன் கல்யாணத்துக்கு கட்டுவான். நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். இடையில ஒரு டைம் கிஃப்ட் பண்ணேன். அந்த வாட்ச் தான் அது. ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இல்ல, இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா ரெகுலரா யூஸ் பண்ணலான்ட்டு வச்சிருக்கோம். அப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் என் பொண்ணோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ரப்பர் பேண்ட். அதனால இந்த ரப்பர் பேண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வாட்ச். இது என் தம்பி அவன் கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச். இதை நான் கல்யாணத்துக்கு கட்டுவேன். இல்லைன்னா நாளைக்கு ஊருக்கு போகும்போது கூட இதை கட்டிட்டு போயிட்டு வேற ஒண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன், அது கட்டிக்குவேன். அவ்வளவுதான். நாங்க யூஸ் பண்ண அத்தார் சென்ட், இதுதான் நாங்க யூஸ் பண்ற சென்ட். வேற எதுவுமே நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபிளேவர் மைல்டாவும் சாக்லேட் மாதிரி மைல்டா இருக்கும். நல்லா ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அதனால இது ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவு. இந்த பாக்ஸ்ல முடிஞ்சிச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஒரு பென்சில், அதுக்கப்புறம் இவங்களோடது கிளிப்பு, இந்த கிளிப்பு, பீட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் வேற ஒன்றும் இல்லை. பாத்தீங்கன்னா இந்த சின்ன பாக்ஸ் என் பொண்ணோடது. அதுக்குள்ள கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் அந்த புள்ளியோட தான் இருக்கு. என்ன இருக்கு பார்க்கலாம். பொண்ணோட விலையல். இது உடுப்பு கண்டிப்பா வேணும், அதனால இது எடுத்துக்கலாம். 4 மட்டும் இருக்கு. இதுல நிறைய அட்டை இருந்துச்சு, ஆனா தீர்ந்து போச்சு. இப்ப இந்த 4 மட்டும் தான் இருக்கு. இந்த 4 இப்போ கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். அதனால அந்த 4 மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒத்த செயினுங்க. கிராண்டா இல்லாம இந்த ஒத்த செயின் மட்டும் போகும்போது போட்டு போற வேண்டி இந்த செயின். இது என்னோட கில்பு, தலைக்கு சென்டரா வைக்க கில்பு. கீழே கூட வச்சுக்கலாம் முடியல, அந்த மாதிரி கில்பு. இது எனக்கு, அதனால இது இருக்கட்டும். இது கொண்டு போகணும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, தலையில பின்னி வைக்கிற ஒரு கில்பு. இது குழந்தைங்களுக்கு வச்சா சூப்பராகவே இருக்கும், அழகாவும் இருக்கும், நீட்டா இருக்கும். இதெல்லாம் வேர் பண்ணி வச்சு ஜுவல்லரி எல்லாம் போட்டு என் பொண்ணோட போட்டோ நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அப்புறம் ரப்பர் பேண்ட் எதுவும் வேண்டாம், ரிங்ஸ் வேண்டாம், செயின் மட்டும் இந்த செயின் மட்டும் எடுத்துக்கலாம். எடுக்க முடியே, ஸ்டக் பண்ணி ஓகே எடுத்துட்டேன். இது என் பொண்ணோட செயின். இது இடையில தான் வாங்கியிருந்தோம், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதனால இந்த செயினே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இந்த செயின் மேக்சிமம், அது இல்லைன்னா இந்த செயின், அதோட இந்த செயின் நல்லா இருக்கு. இந்த 2 செயினுமே எடுத்துட்டு போவேன். ரெண்டுமே முத நாள் அடுத்த நாள் அந்த மாதிரி வேர் பண்ணிக்குவோம். அப்புறம் பொண்ணுக்கு நெத்தி சுட்டி, கண்டிப்பா நெத்தி சுட்டி கேட்பா. ஏன்னா அவ போறது ஃபுல் ஃப்ராக்கு கோட் மாடல், அதனால நெத்தி சுட்டி கண்டிப்பா கேட்பா. அதனால இதுவும் எடுத்துக்கலாம். இது பிரேஸ்லெட், பொண்ணோட பிரேஸ்லெட். இது பிரேஸ்லெட்லாம் கையில போடுறோம். பிரேஸ்லெட் இதுவும் இருக்கட்டும், யூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல எடுத்துட்டு போறோம். அதனால இதுல இருக்க குப்பையெல்லாம் இதுல கொட்டிடலாம். இதுல கொட்டிட்டு தேவையானது இதுல எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்புறம் நாங்க யூஸ் பண்றதுல மெயினா ஐட்டம் காஜல் மட்டும்தான். இது பியூட்டிஃபுல் காஜல்னு போட்டிருக்கு. இந்த காஜல் மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணுவோம், அது இப்போ காணும், அங்க இருக்கும், மேல இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட பாக்ஸ். என் பொண்ணோட முடிஞ்சிச்சு. என்னோட ட்ரெஸ்ஸாலாம் ஒன்றும் இருக்காது. இது இப்போ ரீசெண்டா 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு வேண்டி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா கட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 240 ரூபா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிசைன் நல்லா இருந்துச்சு. இதுதான் எனக்கு கைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எனக்கு சென்டர் கிளிப்பு. வைக்க வேணா என்னன்னு தெரியல, ஒரு வேலை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம். மெயினான ஐட்டம் மஃப்தா பின். நாங்கள் எங்கே போனாலும் மஃப்தா குத்துவோம் கண்டிப்பாக, அதனால் மஃப்தா பின் கண்டிப்பாக வேணும். அதனால் புதுசு இருக்கு. நான் எல்லாமே யூஸ் பண்ணது வச்சுருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணாததும் வச்சுருக்கேன். அதனால் போனேன்னா 1-2 பார்த்து வாங்கிப்பேன். கம்மி ரேட்டில் இருக்குது அப்படின்னா 1-2 பார்த்து நான் வாங்கிப்பேன். இப்போ இந்த விலையிலலாம் வேண்டாம். மெயினான ஐட்டம் பூ குத்துறது. பூ மேக்ஸிமம் எப்போ ஃபங்க்ஷன்னாலே, அதனால் பூ குத்துற பின்னும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது மஃப்தா
பின்னும் இருக்கு, சேஃப்டிக்கு அதுவுமே வச்சுக்கலாம், யூஸ் ஆகும், ரெண்டானே யூஸ் ஆகும் கண்டிப்பா. அதுவுமே இருக்கட்டும். இதுதான் வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்றதுக்கு வேண்டி நியூவா வாங்கின வாட்ச். இதை வந்து நான் கண்டிப்பா ஃபங்க்ஷன் அன்னைக்கு போடுவேன், அதனால இதுவுமே இருக்கட்டும். அப்புறம் இந்த ரிங் மேக்ஸிமம் வந்து நான் பெருசா எந்த ரிங்கும் போட மாட்டேன், ஒன்று இந்த ரிங்கும் தான், இந்த ரிங்கும், இந்த 2 ரிங் மட்டும்தான் எப்பயாவது ஃபங்க்ஷன் தான் வேர் பண்ணுவேன். இந்த 2 ரிங் இப்போதைக்கு இருக்கு, அதனால அந்த 2 ரிங் ஓகே எடுத்து வச்சுக்கலாம். மெயினா என்ன ஐட்டம் நான் வேர் பண்ற செயின், இதை ஜூம் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் வேர் பண்ற செயின். ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான் நாங்கள் கொண்டு போகிற ஜுவல்லரி பாக்ஸ், அவ்வளோதான். இது வந்து நம்ம கொண்டு போகிறோம். கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனில் என்னமெல்லாம் நடக்குது, ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் என்ன எப்படி ரெடியாக எல்லாமே கண்டிப்பாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.